அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் கவிஞர் கண்ணன்ஜி அவர்களோடு. கவிஞரே வணக்கம். வணக்கம். ராமேஸ்வரத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தாங்க. அப்போது எடப்பாடி பழனிசாமியும், ஐயா ஓபிஎஸ் அவர்களும் சந்திப்பதாக ஒரு தகவல் இருந்தது. ஆனா அவர்களுடைய சந்திப்பு நடக்கல. அதிமுகவுடைய இணைப்பு எப்படி போகுது? முதலில் ராமேஸ்வரத்துல பாம்பன் பாலம் 100 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு புதிய பாலத்தை நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். அது முழுக்க முழுக்க அரசு நிகழ்வாகவே ஆகிவிட்டது. அதனால அரசியல் நிகழ்வுக்கு, அரசியல் அப்பாயின்மெண்ட்ஸுக்கு, அரசியல் சந்திப்புகளை அவர்கள் அன்று முழுக்கவே தவிர்த்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் ஐயாவும் சந்திப்பு தவிர்க்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி இது திட்டமிட்டோ அல்லது புறக்கணிப்போ எதுவும் இல்லை. அது முழுக்க முழுக்க அரசு நிகழ்வு என்பதால் அரசு சம்பந்தப்பட்ட சந்திப்புகள் மட்டுமே நடந்தது. சட்டசபையில நேத்து அதிமுகவினர் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அணியினர் வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க. உள்ள செங்கோட்டையனர் உட்கார்ந்து தன்னுடைய தொகுதிக்கான ஒரு பிரச்சனை பத்தி பேசியிருக்காங்க. மொத்தத்துல நேத்து அதிமுகவை சேர்ந்த 3 பேர் தான் இருந்திருக்கிறாங்க. பி.எச். பாண்டியன், ஐயப்பன், செங்கோட்டையன். இப்ப செங்கோட்டையன் சட்டசபைக்கு உள்ள இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி வெளியே இருக்காரு. இந்த இடைவெளியை எப்படி பாக்குறீங்க? கழகத்தின் முன்னோர்களையும் மூத்தோர்களையும் தொடர்ந்து வசைபாடுவது, கழகத்தின் ஒருங்கிணைப்பிற்காக யாராவது குரல் கொடுத்தால் அவர்களை வசைபாடுவது, அவர்களின் நோக்கத்தை சிதைக்கிற அளவிற்கு தரந்தாழ்ந்து விமர்சிப்பது போன்ற செயல்களை பழனிசாமி அணியினர் தொடர்ந்து செய்து வருகின்றனர். இதனுடைய செயல்பாட்டினுடைய நோக்கம் ஒரு இயக்கத்தை பாதுகாப்பதற்கு பதிலாக அந்த இயக்கத்தை பலி கொடுக்கிறது. அதிமுகவில் இருக்கிற குழப்பமும் குளறுபடியும் எல்லோருக்கும் தெரிந்து கிட்டத்தட்ட அதிமுகவை மக்கள் புறக்கணிக்கிற அளவிற்கு பழனிசாமியினுடைய செயல்பாடு கொண்டு வந்து நிறுத்திவிட்டது. அதனால அண்ணன் செங்கோட்டையன் போன்ற மூத்த ஆட்கள், மூத்த தலைவர்கள் பழனிசாமியினுடன் பயணிப்பதை தவிர்க்கிறார்கள். ஏன்னா பழனிசாமியின் போக்கு சரியில்லை. அதிமுகவை அழிவிப்பதை நோக்கி அழைச்சிக்கிட்டு போகுது. இந்த இயக்கத்தை எப்படி மீண்டும் ஒன்றிணைப்பது, மறுபடியும் பலமான இயக்கமாக எப்படி மாற்றுவது என்பதற்கான சிந்தனையிலும் செயலிலும் ஈடுபட்டிருப்பதால் பழனிசாமியை புறக்கணிக்க வேண்டிய கட்டாய தேவை ஏற்படுகிறது. இப்ப யார் அந்த தியாகி அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சோட தான் எடப்பாடி பழனிசாமி சட்டசபைக்கு உள்ள போறாரு, வெளிநடப்பு செய்யறாரு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, அந்த தியாகி வேற யாருமே கிடையாது, நொந்து நூடுல்ஸா இருக்கிற இன்னைக்கு அதிமுகவுடைய தொண்டர்கள் தான், இது முதலமைச்சர் பதவி கொடுத்த அந்த அம்மா தான். எந்த பாலை போட்டாலும் அந்த பாலை நோபாலாவே பழனிசாமி போடுறார். ஸ்டாலின் அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு பேட்டை சுழற்றினாலும் அது சிக்ஸராக போய்விடுகிறது. ஏனென்றால் பழனிசாமியினுடைய விளையாட்டு அப்படி. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த மக்கள் பிரச்சனையவே இப்ப எடுத்துக்கொண்டு சட்டசபைகள் பேசினால் அது மக்கள் ரசிக்க வேண்டும், ஆளும் தரப்பு பயம் கொள்ள வேண்டும். இவ்வளவு பெரிய பிரச்சனையை இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள், இது மக்கள் மனங்களை மாற்றும், ஆளுங்கட்சியின் மீது அதிருப்தியை ஏற்படுத்தும் என்று தெரிந்து ஆளும் தரப்பு பயப்பட வேண்டும், பொதுமக்களுக்கு பயன் தர வேண்டும். ஆனால் இது இரண்டுமே பழனிசாமி செய்வதில்லை. பழனிசாமி எடுக்கிற எந்த அஸ்திரத்தையும் லாபகமாக ஆளும் தரப்பு கையாண்டுகிறது. ரிவெஞ்சாக மாறி அது பூமராங்க மாதிரி மறுபடியும் பழனிசாமியை தாக்கி விடுகிறது. ஏனென்றால் பழனிசாமியுடைய செயல்பாடு அப்படி. பழனிசாமி யாரையாவது துரோகி என்று விமர்சிக்க முடியுமா? இவர் ஒருத்தர் விமர்சித்தால் ஒட்டுமொத்த சமூகமே பழனிசாமி நீதான் துரோகி என்று விமர்சிப்பார்கள்.
இவர் யார் அந்த தியாகி என்று இவர் கேட்டு செந்தில் பாலாஜியை நோக்கி கேட்டு வந்தால் ஒட்டுமொத்த திமுக மட்டுமல்ல, தமிழக மக்களும் தொண்டர்கள் தான் உன்னையெல்லாம் தலைவனாக ஆக்கி கொண்ட அதிமுக தொண்டர்கள் தான் உண்மையான தியாகி. உனக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்த சசிகலா அவர்கள் தான் தியாகி. உன்னை 4 ஆண்டு காலம் முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்த்த ஐயா ஓபிஎஸ், அண்ணன் தினகரன், பாஜக போன்றவர்கள் தான் தியாகி என்பதை ஊர் உலகமே சொல்லும். அதனால் பழனிசாமி ஒரு உண்மை நிலை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டில் என்ன நடக்கிறது, கழகத்தில் கட்சிக்குள் என்ன, எவ்வாறு, யாரெல்லாம் எப்படியெல்லாம் நம்மை நினைக்கிறார்கள், பிற அரசியல் விமர்சகர்கள், அரசியல் கட்சிகள் எல்லாம் நம்மை எப்படி உற்று நோக்குகிறார்கள் என்பதை எல்லாம் கவனித்து சுய பரிசோதனையை மேற்கொண்டால் பழனிசாமி திருந்துவதற்கும் அது நன்றாக இருக்கும், அதிமுக மீள்வதற்கும் அது நன்றாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமி திருந்துவார்னு சொல்றீங்க? பல சந்தர்ப்பத்தை பார்த்து விட்டாச்சு. எந்த சந்தர்ப்பத்திலையும் அவர் திருந்துவதற்கான முகாந்திரமே நம்மளுக்கு தெரியல. அதனால பழனிசாமி இருக்கிற வரை இந்த இயக்கம் இப்படித்தான் சிதையும், சின்னாபின்னப்படும் என்பதை எல்லோருக்குமே இப்படி தெரிந்து விட்டார்கள். அதனால் பழனிசாமி இல்லாத ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி அதுதான் உண்மையான அதிமுக என்கிற மாற்றத்தை உருவாக்கி அதற்குள் தொண்டர்களின் உரிமையை மீட்டு மீண்டும் பலமான அதிமுகவாக உருவாக்க வேண்டும் என்றால் பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாக்க வேண்டும். அது நடக்கும், நடந்தே தீரும். இப்ப அதிமுக ஒன்றுபட்டு இருக்கணும், அப்பதான் திமுகவை வீழ்த்த முடியும் சொல்லி சைதை துரைசாமி வந்து சமீபத்துல ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருந்தாரு. அதுல வந்து KP முனுசாமி பாத்தீங்கன்னா, சைதை துரைசாமி வந்து எல்லா கட்சியிலயும் வந்து உறவோட இருக்காரு, அதிமுகவோட குழப்பத்தை ஏற்படுத்ததான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒற்றுமையை வலியுறுத்தினாலே எடப்பாடி அணியினருக்கு பிடிக்காதோ? ஒற்றுமைங்கிற சொல்லும் அவர்களுக்கு வேப்பங்காய் போல் கசக்கும். நன்றி என்ற சொல்லெல்லாம் அவர்களுக்கு எப்பொழுதோ தமிழ் அகராதியிலிருந்து அவர்கள் அகராதிலிருந்து அகற்றிவிட்டார்கள். நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லதே அன்றே மறப்பது நன்று என்ற குரலும் அவர்களுக்கு மறந்து விட்டது. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வண்டாம் உய்வில்லை, செய்தன்றி கொன்ற மகற்கு என்ற குரலுக்கு விளக்கமும் அவர்களுக்கு புரிவதில்லை. ஆனால் சைதை துரைசாமி தனியாக இருந்தாலும் சரி, அவர் தனித்துவமாகத்தான் இருக்கிறார். அவர் ஒதுங்கி இருந்தாலும் சரி, அவர் ஒய்யாரமாகத்தான் இருக்கிறார். யாரும் செய்ய முடியாத சேவையை அவர் செய்கிறார். புரட்சி தலைவர் புகழை இன்று வரை பாடுகிறார். அவர் சிறு வயதிலிருந்து அந்த மாபெரும் மக்கள் தலைவனை எப்படி வியந்து பார்த்து வளர்ந்தாரோ அந்த எண்ணத்திலிருந்து ஒரு அணு அளவும் பிசகாமல் இன்றளவும் அந்த தலைவருக்கும் அந்த தலைமைக்கும் கழகத்திற்கும் கட்சிக்கும் இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும்ங்கிற சிந்தனையும் அவர் அனுதினமும் அதை எண்ணித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவரு அப்பலுக்கற்ற மனிதன். அவரை பார்த்து நீ சீசன் அரசியல்வாதிக்கும் போறதும் வேற வேலை இல்லைங்கிறதும் விமர்சிக்கிறதும் சிறுவர்கள் விளையாடும் சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. KP முனுசாமிக்கு அரசியல் வாழ்வு எப்ப கிடைத்தது? முதல் கரும யுத்தத்தில் ஐயா OPS அவர்களால் தான் மீண்டும் இந்த KP முனுசாமிக்கு ஒரு அடையாளம் கிடைத்தது. ஐயா அவர்கள் அடையாளப்படுத்தவில்லை என்றால் முனுசாமியினுடைய நிலை என்ன? சைதை துரைசாமி அவர்களுக்காவது மனித நேயர் அப்படிங்கிற ஒரு பட்டம் இருக்கு. யானை இறந்தாலும் 1000 பொண்ணுதான், இருந்தாலும் 1000 பொண்ணுதான் என்பதை போல அவர் அரசியலில் இருந்தாலும் சரி, ஒதுங்கி இருந்தாலும் சரி, அவருக்கான உயரம் அவருக்கானதுதான். ஆனால் KP முனுசாமிக்கோ, ஜெயக்குமாருக்கோ, உதயகுமாருக்கோ, பழனிசாமிக்கோ அதிமுகங்கிற அடையாளத்தை மட்டும் புடுங்கிட்டோம்னா இவருடைய நிலைமை என்ன? நடுத்தெருவில் தானே நிக்கணும். அதனால எண்ணி பார்க்கணும், எண்ணி பார்த்து வார்த்தைகளை விடணும். KP முனுசாமி, பழனிசாமி, உதயகுமார் போன்றவர்கள் வாய்க்கு வந்ததை எல்லாம் உளறி கொட்டுகிறார்கள். இது கட்சியின் இணைப்பிற்கும் கட்சியின் ஒற்றுமைக்கும் ஊறு விளைவிக்கும்.
ஒற்றுமைக்கு குரல் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் வசைபாடுவதால் யாருக்கு என்ன லாபம்? கட்சிக்கு லாபமா? கட்சியினுடைய வளர்ச்சிக்கு லாபமா? இப்படியான பேச்சுக்கள் எல்லாம் அதிமுகவிற்கு மீண்டும் வாக்கை பெற்று தந்துருமா? இல்ல. ஊர்ல இருக்கிற, உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு தமிழனும், ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் எதை விரும்புகிறான்? அதிமுக ஒன்றிணையணும், ஒருங்கிணையணும், மீண்டும் பழைய பலத்தோடு இருக்கணும், மீண்டும் தமிழகத்தில் ஆட்சிக்கு வரணுங்கிறது தானே. இந்த 2026 மட்டும் அதிமுக ஆட்சிக்கு வரவில்லை என்றால் அதிமுகங்கிற கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் அதிமுகவுடைய எதிர்காலத்திற்குமே அது நல்லதல்ல. அதனால எல்லாருடைய சுயநலத்தையும் விட்டுட்டு கட்சியினுடைய நலனை மட்டுமே கருதி ஒருங்கிணையணும், ஒன்றுபடணும். திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்குற அளவுக்கு அதிமுக வந்து பலமா இருக்கா? எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நாங்க திமுக எதிர்ப்பு வாக்குகளை பூராத்தி நாங்க வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு பலமா வச்சிருக்காரா எடப்பாடி பழனிசாமி? அதிமுக கட்சி என்பது எப்போதுமே பலமான கட்சி தான். அதிமுக கட்சி என்பது புரட்சி தலைவர் ஆரம்பிக்கும் போதிலிருந்து இன்று வரை அது பலமான கட்சி தான். புரட்சி தலைவர் பலப்படுத்தினார், புரட்சி தலைவி பலப்படுத்தினார், பொறுமை தலைவர் ஐயா OPS அவர்கள் பலப்படுத்தினார். இப்பொழுது பலகீனப்படுத்தி கொண்டிருப்பது பழனிசாமி தான். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்வதும் பழனிசாமி தான். சொந்த வீட்டுக்கே சூனியம் வைப்பதும் பழனிசாமி தான். தன்னுடைய வீடு என்று தெரிந்தே தான் வீட்டிலேயே தீ வைத்துக் கொள்வதும் பழனிசாமி தான். இப்படி கெடுதல்கள், ஒட்டுமொத்த கெடுதல்களத்திலும் ஒற்றை உருவாக இருந்து செய்வதும் பழனிசாமி தான். இந்த பழனிசாமியை திருத்தணும் அல்லது வருத்தணும். திருத்துவதற்கான முயற்சிகள் எல்லாம் எவ்வளவோ நடந்தது, அவர் திருந்தவில்லை. இனிமே வருத்துவதற்கான முயற்சி தான் நடக்கும். அப்படி நடக்கும்போது பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாகும். பழனிசாமி இல்லை என்றால் அதிமுக மீண்டும் தன் பலத்தை பெறும். பழனிசாமி வைத்துக்கொண்டு அதிமுக இணைந்தாலோ, அதிமுக கூட்டணி வைத்தாலோ அது அதிமுக கூட்டணிக்கு கேடு விளைவிக்கும். ஒருவேளை பழனிசாமியை அதிமுகவில் வைத்துக் கொண்டு அந்த அதிமுகவில் எல்லாத்தையும் இணைத்துக் கொண்டு பாஜகவுடன் கூட்டணி வைத்தோம் என்றால் அந்த கூட்டணியும் கெட்டுப்போகும், கேடாகும். ஏனென்றால் பழனிசாமியை ஒரு பொருட்டாக யாரும் கருதவில்லை. தலைவருக்கான தகுதியோடு அவர் இயங்கவில்லை. தலைமை பண்பு என்பது அவருக்கு சிறிதும் இல்லை. மக்கள் அவரை தங்களுக்கான தலைவராக ஏற்று வாக்களிக்க போறதும் இல்லை. இதை இந்த கள யதார்த்தத்தை புரிந்து கொண்டு பழனிசாமியை ஒட்டுமொத்தமாக கூட்டணி வைக்க விரும்புகிறவர்களும், கூட்டு சேர விரும்புகிறவர்களும் அனைவரும் கருத்தில் கொண்டு எவ்வளவு விரைவாக பழனிசாமியை புறக்கணிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக பழனிசாமி புறக்கணித்து விட்டு அதிமுகவை ஒருங்கிணைப்புக்கான வேலைகளை செய்து அதிமுகவை ஒன்றுபடுத்தினால் அதிமுக மீண்டும் பழைய பலத்தை பெறும், 26 ஆட்சிக்கு வரும். அப்ப அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகனாலதான் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை வாங்க முடியும் அப்படிங்கிறீங்க? ஆமா, இல்லைன்னா எப்படி வாங்க முடியாது. இன்னைக்கு திமுக பலமா இருக்கு, அந்த கூட்டணி வலுவா இருக்கு. அதிமுக பலமாவும் இல்லை, கூட்டணி வலுவாகவும் இல்லை. அப்ப முதலில் அதிமுகவை பலப்படுத்தணும், அப்ப ஒற்றுமைப்படுத்தணும், ஒருங்கிணைக்கணும். அந்த ஒருங்கிணைப்பு பழனிசாமி இல்லாம நடக்கணும். அந்த அதிமுக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும், தொண்டர்களால் ரசிக்கப்படும். அந்த அதிமுகவுடன் பாஜக உட்பட ஏனைய கட்சிகளை கூட்டு சேர்க்க வேண்டும். திமுகவை எதிர்க்கின்ற அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டணி. திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிந்து விடக்கூடாது. திமுகவை எதிர்க்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒற்றுமைப்படுத்த வேண்டும். அப்படி ஒற்றுமைப்படுத்தி ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து ஒருங்கிணைந்த அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்தால் நிச்சயம் திமுகவும் திமுக கூட்டணியும் வீழ்த்தப்படும், தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும். அப்ப எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக இருக்கணும், அதுல வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சு திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை வாங்கணும். ஆமா ஆமா ஆமா. எடப்பாடி பழனிசாமிங்கிறவரு அவர் ஏன் சம்மதிக்கணும், அவர்கிட்ட ஏன் கேட்கணும்? அவரு சொந்த கட்சியும் இல்ல, அவங்க அப்பா ஆரம்பிச்ச இயக்கமும் இது இல்லை. பழனிசாமி வந்து இடைச்சர்கள் தான். இந்த இயக்கத்தில் பிடித்து வைத்தப்பட்ட பிள்ளையார் தான்.
ஆனால் தூக்கி எறிய வேண்டும். தொண்டர்கள் தான் இதை தூக்கி எறிய வேண்டும். நிர்வாகிகள் தான் இவரை தூக்கி எறிய வேண்டும். இந்த இயக்கத்தை நலமோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற ஒவ்வொரு தொண்டனும், ஒவ்வொரு நிர்வாகியும் கள யதார்த்தம் என்ன என்பதை புரிந்து பழனிசாமி கருத்தை ஆமோதிக்கின்ற பழனிசாமியினுடைய அடிவடுதிகளையும் அப்புறப்படுத்த வேண்டியது நமக்கான தேவை அல்ல, கழகத்திற்கான காலத்தின் தேவை. நீங்க எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக உருவாகணும்னு சொல்றீங்க. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திச்சு இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்துறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்தாலும் சரி, ஆண்டவனை சந்தித்து கூட்டணியை உறுதிப்படுத்தினாலும் சரி, பழனிசாமிங்கிறவரு ஒரு அசுரன், ஒரு அரக்கன், ஒரு தீய சக்தி. இந்த தீய சக்தி கூட போய் நாம சேர்ந்தாலும் சரி, நம்ம கூட தீய சக்தி வந்து சேர்ந்துக்கிட்டாலும் சரி, பாதிப்பு தீய சக்திக்கு கிடையாது. தீய சக்தி எங்கெல்லாம் போய் சேர்கிறதோ அங்கெல்லாம் பாதிப்பு. அதனால் பழனிசாமி அமித்ஷா கூட்டணிக்கு பேசினாலும் சரி, ஆண்டவனையும் கூட்டணிக்கு பேசினாலும் சரி, பழனிசாமியை வைத்துக் கொண்டு கூட்டணி பேசுவதும், பழனிசாமியை இணைத்துக் கொண்டு கூட்டணி வைப்பதும் பாதிப்பைத்தான் உண்டு செய்யும். 1% வளர்ச்சிக்கு கூட அது உதவாது. பழனிசாமி புறக்கணிப்பே சால சிறந்தது. எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறது இப்ப தேர்தல் ஆணையத்துல வந்து அந்த இரட்டை இலை சின்னத்தை எப்படியாவது வாங்கிட்டு பிஜேபி கழட்டி விட்டணும் அப்படிங்கிற ஏன்னா அவருடைய துரோக வரலாறு அப்படித்தான் சொல்லுது. நம்ப வைப்பது, அப்புறம் ஏமாற்றுவது, நம்பியவர்களின் காலில் விழுவது, அப்புறம் அவர்கள் கழுத்தையே கடிப்பது. இதுதான் அவருடைய வரலாறு. இதுவரைக்கும் அவருடைய ஆரம்பமே அப்படித்தான், இன்று வரை அவர் அப்படித்தான். அதனால் இவரை நம்பி எந்த காரியத்தை எப்ப செஞ்சாலும் அந்த காரியம் அதாவது காரியம் முடிந்தவுடன் கழுதையை ஓட்டி பத்து என்று கிராமத்தில் சொல்கிற பழமொழிக்கு ஏற்ப பழனிசாமி யார் காலை வேண்டுமானாலும் பிடிப்பார், யார் காலை வேண்டுமானாலும் கழுவுவார். அந்த கழுவப்பட்ட தண்ணியை குடித்தால் பதவி கிடைக்கும், அதையும் குடிப்பார். அதுக்கப்புறம் பதவியை பெற்றுக்கிட்டு ஆண்டவிட இந்த பதவியை கொடுத்தாலும் சக்தியின் உச்சமா இருந்தாலும் எதிர்க்க பார்ப்பார். இல்ல அந்த தண்ணியை வந்து ஆண்டவனின் பிரசாதம் அப்படின்னு சொல்லி குடிச்சிருவார். பதவி கிடைப்பதற்கு. பதவி கிடைச்சு முடிச்சிருச்சா ஆண்டவனை எச்சி உமிழ்வார், காரி துப்புவார். நீ யாரு, நான் தான் ஆண்டவன் சொல்வார். அதனால தனக்குத்தானே தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிற தற்பெருமை கொண்ட ஒரு தற்குறி தலைவர் தான் எடப்பாடி பழனிசாமி. பழனிசாமியை அப்புறப்படுத்தணும், வேற வழியே இல்லை. அதிமுக ஒருங்கிணையும் சொல்லி தொண்டர்களும் நினைக்கிறாங்க, நிர்வாகிகளும் நினைக்கிறாங்க. அந்த நிர்வாகிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு செங்கோட்டையன் அதற்கான ஒரு முயற்சியில வந்து இருக்கிறாரு. ஐயா ஓபிஎஸ் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களுக்குமான ஒரு சந்திப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஐயா ஓபிஎஸ்க்கான நிர்வாகிகள் சந்திப்பு செங்கோட்டையன் மட்டுமல்ல, இந்த கட்சி நல்லா இருக்க வேண்டும் நினைக்கிற ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் விரைவில் ஐயாவை சந்திப்பார்கள். அவர் தலைமைதான் சிறந்த தலைமை என்பதை ஒத்துக்கொள்வார்கள். அவர் தலைமையில் இயங்குவதை வருங்காலம் நிர்ணயிக்கும். அதனால் கூடிய விரைவில் அதிமுக ஒருங்கிணையும், ஒற்றுமைப்படும். பழனிசாமியை புறக்கணிப்போம், அதிமுகவை மீட்டெடுப்போம். ஒருங்கிணைப்பாளரின் தலைமையில் நாளை தேர்தலை சந்தித்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். இப்ப செங்கோட்டையன் என்ன நினைக்கிறாருன்னா, ஈரோடுல வந்து நம்ம ஒரு பெரிய ஆளா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. நம்ம மூத்த நிர்வாகி, நமக்கான ஒரு மரியாதை வேணும்னு சொல்லி நினைக்கிறாரு. கட்சியை வந்து இப்ப பிளவுலே கொண்டு போகக்கூடாது, அதை ஒற்றுமைப்படுத்தணும்னு சொல்லி நினைச்சு இப்ப அமித்ஷாவை சந்திச்சாரு, நிர்மலா சீதாராமனை சந்திச்சாரு. கேள்விகளுக்கும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் கட்சியை பத்தி பேசணும், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி பத்தி பேசணும் அப்படின்னு செங்கோட்டையன் வந்து சொல்றாரு. இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த முடிவும் அதிமுக ஒருங்கிணையணும் அப்படிங்கிற புள்ளியில தான் வந்து இருக்கிறாங்க. இப்ப செங்கோட்டையன் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய சந்திப்பு உறுதியானது அப்படின்னா தொண்டர்கள் மத்தியில கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். ஆமா, ஐயா ஓபிஎஸ் அவருடைய கருத்து, செங்கோட்டையனுடைய கருத்து, அண்ணன் சைதை துரைசாமியினுடைய கருத்து, கேசிபி கருத்து,
புகழேந்தி கருத்து, இப்படி அதிமுக நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புகிற நல விரும்பிகளுடைய அனைத்து கருத்துக்களும் ஒரே கருத்து தான். அதிமுக நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரே நபர், ஒற்றை நபர் பழனிசாமி மட்டும்தான். பழனிசாமி கூட சேர்ந்து 2-3 சுயநலவாதிகள் தான். அப்ப ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டுமா? பழனிசாமிங்கிற ஒரு சுயநலம் காப்பாற்றப்பட வேண்டுமா? எம்ஜிஆரின் எண்ணம் ஈடேற்றப்பட வேண்டுமா? பழனிசாமியினுடைய எண்ணம் சக்சஸ் ஆக வேண்டுமா? எம்ஜிஆரா பழனிசாமியா? புரட்சி தலைவரா புரட்டு தமிழரா? இப்ப இந்த போட்டி தான். நம்ம எல்லாம் எம்ஜிஆரின் பக்தர்கள், புரட்சி தலைவியின் விசுவாசிகள். அப்ப எம்ஜிஆருக்காகத்தான் இந்த இயக்கம். புரட்சி தலைவருடைய எண்ணம் என்ன? ஏழைகள் நல்லா இருக்க வேண்டும், அவர்கள் வாழ்வு வளமாக வேண்டும், உழைப்பவன் உயரணும், அவன் வாழ்வு செழிக்கணும், அப்படிங்கிற உயர்ந்த லட்சியத்தை கொண்டவர் தான் புரட்சி தலைவர். அதைத்தான் இந்த இயக்கத்திலும் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். அந்த இயக்கம் அப்படியே இயங்க வேண்டும் என்பதுதான் நாமும் நினைக்கிறோம். அதனால் எம்ஜிஆரின் பக்தர்களும் அம்மாவின் விசுவாசிகளும் ஒன்றிணைந்து பழனிசாமிங்கிற சுயநலவாதியை, தற்குறி தலைவனை அப்புறப்படுத்தப்பட வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய தலையாய கடமை. இந்த கடமையை ஆற்ற புறப்படுவோம், கரம் கோர்ப்போம், காரியம் முடிப்போம். இதுவரை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கவிஞரே. நன்றி, வணக்கம்.